கூலிப்படை ரவுடிகளிடம் இருந்து செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கூலிப்படை ரவுடிகளிடம் இருந்து செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் செந்தில். கூலிப்படை ரவுடிகளிடமிருந்து எத்தனை செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது, என்னென்ன பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அவர்களிடமிருந்து? கூலிப்படை ரவுடிகளிடமிருந்து செல்போன்களானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை புழல் சிறையில் இருந்து அவர்களிடமிருந்து இந்த செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் செந்தில். சிறையில் உள்ள கூலிப்படை ரவுடிகளிடமிருந்து என்னென்ன பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது, எத்தனை செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு? சென்னை புழல் தண்டனை சிறை உயர் பாதுகாப்பு பிரிவில் செல்போன்கள், சார்ஜர்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக பிரபல கூலிப்படை கும்பல் தலைவர்கள் 3 பேர் மீது புழல் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளதாக புழல் சிறை அதிகாரிகள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை புழல் தண்டனை சிறை உயர் பாதுகாப்பு பிரிவில் சிறைத்துறை அதிகாரிகள் நேற்று மாலை அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது பிரபல கூலிப்படை கும்பல் தலைவனான அரும்பாக்கம் ராதா என்கிற ராதாகிருஷ்ணன், அதே போல டிடி மணி, மதுரை வெள்ளைக்காளி ஆகியோரிடமிருந்து 2 ஐபோன்கள், ஒரு ஆண்ட்ராய்டு போன், 2 பட்டன் போன்கள், 2 சார்ஜர்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சிறைத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் இவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. சிறை நிர்வாகம் கொடுத்த புகாரின் பேரில் புழல் போலீசார் இந்த கூலிப்படை கும்பல் தலைவர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாக சிறைத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே மற்ற சிறைகளை காட்டிலும் இது டபுள் செக்கிங் முறை உள்ள சிறையாகும். இது மட்டுமின்றி இந்த உயர் பாதுகாப்பு பிரிவில் ஜாமர் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. இதை தாண்டி செல்போனை எப்படி கொண்டு சென்றார்கள், கூலிப்படை தலைவர்கள் எப்படி செல்போனில் இங்கிருந்தபடி வெளியில் பேசினார்கள் என்பது தொடர்பாக சிறைத்துறை உயர் அதிகாரிகள் தற்போது விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.